வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கீப் கெஸிங் கேரளா லாட்ரி யூடியூப் சேனல். இந்த கேரளா லாட்ரி சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நடந்துகிட்டு இருக்கு. கவனமாக விளையாடுங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை படித்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங்கும் இன்னைக்கு வந்த ரிசல்ட்டும் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ரீக்காப் பார்த்துட்டு நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பருக்குள்ளே போகலாம். இதே மாதிரி கண்டினியூஸ் வீடியோக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து வின்னிங் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 228 அப்படின்றதான் வந்து இன்னைக்கான வின்னிங் ரிசல்ட். ஓகேங்களா, நம்ம இந்த 22 அப்படின்ற நம்பர் வந்து நம்ம கேமில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம அழகாக வந்து புதன்கிழமைக்கான கெஸ்ஸிங் வந்து 422 அப்படின்ற நம்பரை வந்து உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் வந்து கொடுத்துருப்பேன். ஓகேங்களா, ஸோ இந்த 22 வந்து நான் பிசியில் கொடுக்கறதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து 22 கேமில் வந்து ஏபியில் வந்து 2 வாட்டி அடிச்சிருக்கான். ஸோ அதனால் வந்து நமக்கு பிசியில் வந்து ஒரு 22 வரும் அப்படின்னு சொல்லி தான் வந்து உங்களுக்கு பிசியில் வந்து 422 அப்படின்ற நம்பரை வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஓகேங்களா, 28மே வந்து நான் உங்களுக்கு ஏபியில் வந்து கொடுத்துருந்தேன். அதுக்கு முந்தின நாள் தான் வந்து 286 அப்படின்ற நம்பர் வந்து உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் வந்து கொடுத்துருந்தேன். 28 வந்து ஏபியில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு 286 அப்படின்ற நம்பர் வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஓகேங்களா, ஏன் அப்படின்னா நமக்கு 28 வந்து ஒரு கேமில் வந்து 86 பிசி 28 ஏபியில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி 286 அப்படின்ற நம்பர் வந்து உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் வந்து கொடுத்துருந்தேன். அதன்படி இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆகஸ்ட் 1 கரெக்டாக வந்து 228 அப்படின்ற நம்பரை வந்து இன்றைக்கி வின்னிங் ரிசல்ட்டாக கொடுத்து கேமை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். ஓகேங்களா, இந்த மந்த்துக்கான கேமை வந்து 22 ஏபி 28 பிசி அப்படின்னு சொல்லி கரெக்டாக வந்து 727ஓட ஆப்போசிட் கரெக்டாக வந்து இந்த 77க்கு வந்து 22 அப்படின்னு சொல்லி வச்சு 28 அப்படின்னு சொல்லி கேமை வந்து முடிச்சிட்டான். ஓகேங்களா, ஸோ இந்த ஒரு பேட்டர்னில் நம்ம நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். நாளைக்கான கெஸ்ஸிங் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பக்காவான கேம் பேட்டர்னில் வந்து நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் வந்து வந்திருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வீக்லி அதாவது சண்டேவை பொறுத்த வரைக்கும் வீக்கெண்ட்ஸில் நமக்கு போன வாரம் என்ன கெஸ்ஸிங் வந்து அடிக்கிறானோ அதிலிருந்தால் வந்து நமக்கு அடுத்த வாரத்துக்கான ரிசல்ட் வந்து வரும். ஓகேங்களா, ஸோ நம்ம போன வாரம் கெஸ் பண்ணது ஸோ சூப்பராக வந்து 925லேருந்து ஒரு கெஸ்ஸிங் வந்து கொடுத்துருந்தான். ஓகேங்களா, 925லேருந்து நமக்கு 2 நம்பரை வந்து ஆப்போசிட் பண்ணி கரெக்டாக 04 அப்படின்ற நம்பர் வந்து கொடுத்துருந்தான். ஓகேங்களா, ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வந்து நான் 40 வந்து போன வாரம் வந்து கொடுத்துருந்தேன். அதாவது 740 அப்படின்ற நம்பர் வந்து உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் வந்து நான் கொடுத்துருந்தேன். அப்படின்னா ஏன்னா நமக்கு வந்து 2 நம்பருமே வந்து ஆப்போசிட் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி நான் வந்து உங்களுக்கு பிளேஸ் வந்து பிசியில் வந்து 40 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். இன்றைக்கி சேம் அதே பேட்டர்னில் வந்து ஒரு சீக்வன்ஸ் வந்து வந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இங்கே வந்து 496 ஒரு வாரம் விட்டு 925. ஓகேங்களா, ஸோ இதில் நம்பர் என்ன காமன் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 496 ஒரு வாரம் விட்டு 925. ஓகேங்களா, ஸோ இந்த 96 இங்கே ஏசியில் 95. ஓகேங்களா, ஸோ இப்படி பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 96 அதுக்கடுத்து ஒரு வாரம் விட்டு 95. ஸோ என்னோட கெஸ்ஸிங் ஏன்னா பிசி ஏசி அதுக்கடுத்து ஏபி. ஓகேங்களா, ஸோ அந்த பிசி ஏசி அப்படிங்கிறது நமக்கு நிறைய பேட்டர்னில் நிறைய இடத்துல கரெக்டாக வந்து கேமை வந்து ஆடியிருக்கான். அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இங்கே பாருங்கள் ஒரு 57 வந்து சூப்பராக வந்து கேமில் வந்து ஏபி ஏசி பிசின்னு சொல்லி முடிச்சிருப்பான். 47மே வந்து அழகாக வந்து பிசி ஏசி ஏபி அப்படின்னு முடிச்சிருப்பான். 22மே அழகாக வந்து கேமை ஆடிருப்பான். ஓகேங்களா, ஸோ அந்த ஒரு பேட்டர்னில் நம்ம நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் வந்து எடுத்துருக்கோம். இந்த 96 ஒரு வாரம் விட்டு 95. ஸோ இந்த ஒரு வாரம் விட்டு நாளைக்கு நமக்கு ஒரு வேளை என்னோட கெஸ்ஸிங் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நமக்கு ஏபியில் வந்து ஒரு 94 அப்படின்ற நம்பர் வந்து வரணும். ஓகேங்களா, ஸோ என்னோட கெஸ்ஸிங் கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஏபியில் நாளைக்கு 94 வந்து எக்ஸ்பெக்டட். ஓகேங்களா, ஸோ பி போர்ட் 4 வருது. 94 ஏன் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா, வீக்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இது மந்த் ஸ்டார்டிங்லேயே வந்து டபுள் நம்பர் வந்து அடிச்சிருக்கான். அதாவது 22 வந்து ஏபியில் வந்து அடிச்சிருக்கான். ஓகேங்களா, இன்றைக்கி வந்து ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா 228 அப்படின்றதான் வந்து இன்றைக்கான ரிசல்ட். அந்த 228 நீங்கள் பார்க்கும்போது 22 வந்து ஏற்கனவே வந்து ஏபியில் வந்து அடிச்சிருக்கான். ஓகேங்களா, ஸோ போன மாதமும் 22 வந்து 2 வாட்டி வந்து ஏபியில் வந்து வந்திருக்கும்.
இங்கே பார்த்தீங்கன்னா சார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள் 225 அப்படின்ற நம்பர் வந்து கொடுத்துருப்பான். அதே மாதிரி நமக்கு அதுக்கு முந்தின மாதமும் வந்து 224 ஓகேங்களா. 224 225 228 இந்த மாதம் ஸ்டார்டிங் ஓகேங்களா. ஸோ இந்த நம்பர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 22 வந்து கேமில் 2 வாட்டி வந்து கொடுத்துருக்கான் ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து ஏசி ஏபி, இங்கே வந்து ஏபி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிசியுமே போன மாதம் அடிச்சிருக்கான். ஸோ இந்த மாதம் வந்து ஏபியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். ஸோ கண்டிப்பாக வந்து நமக்கு பிசியில் 22 இல்லை ஏசியில் 22 கண்டிப்பாக வந்து இந்த மந்த்து ஒரு நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பிசியில் இல்லைனா ஏசியில் வந்து வரத்துக்கு தாராளமாக நீங்கள் இந்த நம்பர் 22 வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த ஒரு பேட்டர்னில் நம்ம 94 அப்படின்ற நம்பர் வந்து ஏற்கனவே வந்து 96 95 வந்து வந்திருக்கு. ஸோ வீக்லி சார்ட்டில். ஸோ அதனால் அந்த ஒரு பேட்டர்னில் நான் வந்து ஏபியில் வந்து 94 அப்படின்ற நம்பர் வந்து உங்களுக்கு ஏபியில் வந்து கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ ஏபியில் 94 வருது அப்படின்னா பி போர்டு 4 வருது அப்படின்னா பிசி போர்டு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு பி போர்டு 4 வர மாதிரி, அதாவது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40 சொல்கிறதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட்டில் பாருங்கள். இங்கே வந்து 96 அப்படின்னு எடுக்கும்போது 4 வந்து ஏ போர்டு, இங்கே 95 அடிக்கும்போது 2 வந்து பி போர்டு. ஸோ நமக்கு ஏபி போர்டில் 4 வரும்போது இங்கே 4 2 அதுக்கடுத்து 4லேருந்து 2 மைனஸ் பண்ணியிருக்கான் 2. ஸோ 2லேருந்து 2 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 0 ஓகேங்களா. ஸோ அப்போ நமக்கு வந்து 94 வந்து ஏற்கனவே இருக்கிறதுனால 940 அப்படின்ற நம்பர் வந்து பிசியில் வந்து வரும் ஓகேங்களா. ஸோ பிசியில் 940 வருது அப்படின்னா 40 பிசியில் வரும்போது நமக்கு கரெக்டாக வந்து ஜஸ்டிஃபை ஆகுது. அது ஏன் அப்படின்னா நமக்கு போன மாதம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 40 வந்து ஏசியில் ஒரு 40 ஓகேங்களா. ஏசியில் 40 430 ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபியில் வந்து 40 404 ஓகேங்களா. ஸோ ஏசி 40 ஏபி 40. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிசியில் கண்டிப்பாக வந்து அவன் 40 அடிச்சே ஆகணும் ஓகேங்களா. ஸோ பிசியில் 40 அப்படின்னா இந்த மாதம் ஸ்டார்டிங்கே வந்து போன மாதம் அடித்ததுக்கான ஏசி ஏபிக்கு கண்டிப்பாக வந்து ஒரு 40 அவன் அடிச்சே ஆகணும். ஸோ அப்படி அடிக்கிறான் அப்படின்னா 940 ஒரு நல்ல நம்பரு கரெக்டான ஷார்ட்டில் வந்து நமக்கு நிற்கிறதுனால நான் உங்களுக்கு 940 அப்படின்ற ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பரை வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் சரிங்களா. ஸோ அதை நல்ல பேட்டர்னு கரெக்டாக வந்து முடிச்சிருக்கான். ஸோ அதனால் வந்து மந்த்து ஸ்டார்டிங்கு ஸோ பெண்டிங் வச்ச நம்பரை அவன் கண்டிப்பாக எடுத்தாகணும். ஏன்னா போன மாதம் வந்து 40 பிசிலேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ண நம்பரு. ஸோ போன மாதமே எக்ஸ்பெக்ட் பண்ணால் போன மாதம் வரலை. ஸோ அதோட கண்டினியூஷனை நான் உங்களுக்கு இந்த மாதமும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறான். ஏன்னா 40 வந்து கரெக்டாக ஒரு நம்பர் பெண்டிங் வச்சுருக்கிறதுனால ஏசி ஏபின்னு அடிக்கும்போது பிசியில் நமக்கு 40 அடிச்சே ஆகணும். ஸோ அதனால் நான் வந்து 940 அப்படின்ற ஒரு நம்பர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இல்லை இந்த ஒரு பேட்டர்னில் உங்களுக்கு நாளைக்கு வேறு ஏதாவது என்னோட பெட்டர் கெஸ்ஸிங் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் அந்த நம்பரும் ட்ரை பண்ணிக்கலாம். என்னோட கெஸ்ஸிங் இது என்னோட பேட்டர்ன் வைஸ் நான் கொடுக்குற நம்பரை இல்லை இந்த பேட்டர்ன் வச்சு வேறு ஏதாவது நம்பர் வருதுன்னா நீங்கள் அந்த நம்பரும் ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபாலோஅப்பில் கொடுக்குற நிறைய நம்பர் வந்து நமக்கு கேமில் எடுத்து ஆடிருக்கலாம். ஸோ அதே டைமில் தான் வந்து உங்களுக்கு இந்த நம்பரும் வந்து கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஸோ 940 நீங்கள் ட்ரை பண்ண வேண்டிய நம்பரை ஏபியில் வந்து 94 பிசியில் வந்து 40 சரிங்களா. ஸோ இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் இதே மாதிரியான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் கெஸ்ஸிங். நன்றி, வணக்கம்.